அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹஜ்ஜி பெருநாள் விளாக் தான் பார்க்க போகிறீங்க. வீட்டில் வர இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் வர காலியாகிட்டு, அதனால் 1/2 கிலோ இஞ்சி 1/2 கிலோ வெள்ளைப்பூடு வாங்கி க்ளீன் பண்ணி பேஸ்ட் அரைச்சி வச்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் தான் இருக்குல்லே பெரிய வேலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் வர தண்ணி இல்லை, அதனால் காலையிலே வந்தோடனே செம்பு பானை குத்திச்சிட்டு எல்லாமே கழுவி பிடிச்சிடலாமா அப்படின்ட்டு எல்லாத்தையும் பிடிச்சி வச்சாச்சு. அதுக்கப்புறம் டீப் க்ளீன் பண்ணவும் செஞ்சாச்சு. ஒரு வாரமாக டீப் க்ளீன் பண்ணி வீட்டை நல்லா சுத்தபத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்னைக்கு சாப்பிட்டது எல்லாமே சிங்கில் இருக்க பாத்திரத்தெல்லாம் கழுவியாச்சு. கழுவிட்டு அடுப்பெல்லாம் தொடச்சிட்டு பத்தி ஊதெல்லாம் பொருத்தி வச்ச பிறகு தான் சூப்பராக இருந்துச்சு அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூ வித்துச்சு வாசலில் ஒரு தம்பி கொண்டு வந்திருந்தாங்க. அதே வாங்கி தூக்குவாலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்போனா பூ வாடவே செய்து சூப்பராக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால் அதையும் வாங்கி வச்சுட்டு மருதாணி இலையை காலையிலே பறிச்சாச்சு. காலையிலே பறித்தோம்னா வெயில் வேறு அதிகமாக வருதுதால காலையிலே பறித்து அதையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பெருநாள் காலையில் என்ன சாப்பாடும் பார்த்திங்கன்னா இட்லி தான் இருக்கும். அதனால் முதல் நாளே மாவு அரைச்சி வச்சாச்சு. அப்புறம் இந்த குட்டி பூ ஃப்ரீயாக தந்தாங்க அந்த தம்பி, அதையும் வாங்கி அன்னைக்கு ஈவினிங் வச்சாச்சு. அதுக்கப்புறம் அரஃபா நோம்பு வச்சு திறந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மருதாணியும் வச்சாச்சு. நாள் போய் தான் எங்கள் தாத்தா கடையில் வாழையில சடமாட்டி எல்லாமே வாங்குற மாதிரி இருந்துச்சு. எங்கள் அப்பா கடைக்கும் போயாச்சு. போய் எல்லாம் பிள்ளைக்கு தேவையானது எல்லாம் வாங்கிட்டு அதோட எனக்கும் தேவையானது வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் பெருநாள் காலையில் தான் விளாக் எடுக்க ஆரம்பித்தேன். காலையில் நம்ம வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக பாயசம் எங்கள் அம்மா தான் ரெடி பண்ணியிருந்தாங்க. நல்லா பால் பாயசம் ரெடி பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இட்லியும் வச்சுட்டாங்க. சட்னி சாம்பார் இதுதான் நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டு. அதோட பார்த்திங்கன்னா பிள்ளைக்கு பிடிக்குமான தக்காளி சட்னிக்கு வறுத்து வச்சுருந்தாங்க. ஏன்னா இட்லிக்கு ரொம்ப விருப்பப்படுவான் தக்காளி சட்னி, அதனால் வறுத்து வச்சு எல்லாம் ரெடி பண்ணிச்சு. எதையுமே சாப்பிடலாம் முழுக்க அவங்க ஃப்ரெண்டோடு தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பிள்ளைங்க அந்தளவுக்கு சாப்பிட்றதுக்கு விருப்பப்படலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லாம் சாப்பாடும் செஞ்சு வச்சுட்டு அப்புறம் பாயசமும் குடிச்சிட்டு அதோட வீட்டெல்லாம் தூத்துட்டு ஊது பொறுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு ஊது பற்றி எல்லாத்தையும் பொருத்தியும் வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ஹஜ்ஜி பெருநாளுக்கு அவுட்ஃபிட் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேலை வாங்கினது உடுத்தவே இல்லை. சரி ஹஜ்ஜி பெருநாள் கொடுத்துடலாமா அப்படின்னுட்டு அதையும் எடுத்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொழுகைக்கும் போயாச்சு. தொழுகைக்கு போயிட்டு வந்த பிறகு பாயசம் குடிச்சிட்டு தொழுகைக்கு போயாச்சு. அப்புறம் குர்பானி கொடுக்கவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடி தொழுகையை முடிச்சுட்டு ஹஜ்ஜி பெருநாள் தொழுகையை முடிச்சுட்டு குர்பானியும் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஆட்டை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கறியை 3 பங்காக பிரிச்சுட்டு சொந்த பந்தங்க எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அதோட எங்களுக்கு ஒரு பங்கம் எடுத்து வச்சுட்டு மத்தியானம் பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு எங்கள் அம்மா பிரியாணி தான் ரெடி பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் போயிருந்தோம். எங்கள் அம்மா வீட்டில் தான் குர்பானியாக கொடுக்காங்க, அதனால் அம்மா வீட்டுக்கு போயாச்சு. நான் ஈரல் கிரேவி வச்சுருந்தேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால் ஈரல் கிரேவி வச்சுட்டு அம்மா பிரியாணி ரெடி பண்ணியிருந்தாங்க. அப்புறம் மண்ணீரலை மிளகுத்தூள் அதோட உப்பு சீரகத்தூள் போட்டு நல்லா வறுத்து வச்சு அது அந்த நிமிஷமே காலியாகிட்டு பிள்ளைங்க விரும்பி சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிள்ளைங்க காலையில் எதுவுமே சாப்பிடலை. அவங்க ஃப்ரெண்டோட விளாண்டுக்கிட்டு இருந்து தொழுதுட்டு பள்ளியாசலேருந்து வீட்டுக்கே வரலை. அதுக்கப்புறம் லஞ்சு சாப்பிட்றதுக்கு தான் வீட்டுக்கு வந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஈரல் எல்லாத்தையுமே கொடுத்தாச்சு. அப்புறம் எங்கள் அம்மா மிளகு கறி வச்சுருந்தாங்க. கறியில் வைக்கக்கூடிய மிளகு கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எங்கள் அம்மா சின்ன வயசுலேருந்தே வச்சு தராங்க. ஆனால் இன்னும் டேஸ்ட்டு கொஞ்சம் கூட மாறாமல் அதே டேஸ்ட்டில் எப்படி தான் இருக்குதுன்னு தெரியலை. அல்ஹம்துலில்லாஹ் மத்தியானம் பிரியாணி அதோட மிளகு கறி எல்லாமே வச்சு லஞ்சை முடிச்சாச்சு. கொஞ்சம் அதோட நம்ம வீட்டுக்கும் வந்தாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டுக்கு தோசை மாவு அரைச்சி வச்சோம்னா இட்லி மாவு அது இருந்துச்சு. தோசையை சுட்டு பிள்ளை கொடுத்துடலாமா அப்படின்ட்டு அதான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் எங்கள் பாட்டி வீட்டில் இருந்து எண்ணெய் கறி அதோட சால்னா இருந்துச்சு. பிள்ளைக்கு வச்சு கொடுத்தேன், பிள்ளை விரும்பி சாப்பிட்டா. அவங்க அந்த காலத்தில் உள்ள ஸ்டைலில் வைக்காங்க. என் பிள்ளை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடி சாப்பிட்டாச்சு. நைட் டின்னரை முடிச்சுட்டா அப்புறம் காலையில் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு போயாச்சு. எங்கள் அம்மா தக்கடி ரெடி பண்ணியிருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னுட்டு எங்கள் அம்மா காலையில் ரெடி பண்ணிவிட்டு எனக்கு ஃபோன் போட்டாங்க, வா அம்மா சாப்பிட அப்படின்ட்டு. அதையும் சாப்பிட்டு அப்படியே மத்தியானம் லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே குளிக்க போயாச்சு ஃப்ரெண்ட்ஸ். குண்டாருக்கு தான் போனோம், குளிக்க போயாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் என் தம்பியும் இருந்தாங்க. சூப்பராக பெருநாள் கழிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மினி விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.